ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டியா செமினர் பிளாக்ஸ். இன்றைக்கி பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சுண்டல் தான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வேர்க்கடலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வெத்தலை, பெருங்காயம், உப்பு. இப்போ இந்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதை வந்து நம்ம வேக வச்சுக்கணும். இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸி. இந்த சுண்டல் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல்லையே எது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலான்னா வேர்க்கடலை சுண்டல் தான். ஏன்னா மற்ற சுண்டல் எல்லாமே நம்ம வந்து ஊற வச்சு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு செய்யணும். அதே மாதிரி அந்த பாசிப்பருப்பு, அந்த பச்சை பயிறு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த தண்ணி அளவு பார்த்து வைக்கலைன்னா அது வந்து நமக்கு குழஞ்சிரும், இல்லைன்னா சரியாக வேகாது. அந்த மாதிரி இந்த வேர்க்கடலை இதில் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் எவ்வளோ வச்சாலும் அது வந்து நல்லா வெந்துடும், குழையவும் குழையாது. ரொம்ப ஈஸியாக ஈஸியான ஒரு பேச்சுலர் ரெசிபி. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். உப்பு வந்து சேர்க்க வேணாம். வேர்க்கடலையில் நம்ம இது தாளிக்கும் போது, நம்ம சுண்டலுக்கு தாளிக்கும் போது உப்பு சேர்த்துடலாம். அப்போது இது வந்து ஊற வைக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே கிடையாது. வேக வச்சு இதை சுண்டல் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான இதுதான் இது. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சுண்டல் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த வேர்க்கடலை இது நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்பவும் இதுவாகலை, ஆனால் இப்படி நெசிங்கினாலே நல்லா இதுவாக இருப்பாருங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு 7லேருந்து ஒரு 8 சவுண்டு வைக்கணும். அப்போ தான் நல்லா அது வேகும். ஏன்னா அது மட்டும்தான் நமக்கு இதில் இது. மற்றபடி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த வேர்க்கடலை சுண்டல். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஏன்னா பாசிப்பருப்பு சுண்டல், கடலைப்பருப்பு சுண்டல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து குழஞ்சி போயிடும், இல்லைன்னா சரியாக வேகாது. நம்ம எப்படி பண்ணாலும் அது கரெக்டாக பார்த்து அது எல்லாமே அதோட இது மெஷர்மெண்ட்லேருந்து அதோட தண்ணி வைக்கிறதுலேருந்து எல்லாமே பார்த்து கரெக்டாக பண்ணணும். இது வந்து சுண்டல்லையே பார்த்தா சிம்பிளான ஈஸியானது இது இந்த வேர்க்கடலை மட்டும்தான். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சணும், மிளகாய் வத்தல் சேர்த்துடலாம். இப்போ இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா அடுப்பு சின்னதாகவே வைங்க. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த சுண்டல். இப்போ இதில் வேர்க்கடலை சேர்த்துடலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை இதில் சேர்த்துடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம ஆல்ரெடி வெந்தது தானே வேர்க்கடலை. அதனால் இந்த மசாலா மட்டும், இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல் இது மட்டும் ஒரு 2 மினிட்ஸ் இது அப்படியே இதை கலந்து விட்டுட்டு அது போதும். இதில் வந்து தேங்காய் சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம். நான் தேங்காய் சேர்க்கலை. ஏன்னா தேங்காய் சேர்த்தா கொஞ்சம் அந்த வேர்க்கடலை அப்படின்றதுனால தேங்காய் சேர்த்தா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து தேங்காய் சேர்க்கல. நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம், உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும், ரொம்ப லைக் பண்ணி தேங்காய் சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கல நான் தேங்காய். இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துடலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நல்லா அந்த வேர்க்கடலை வந்து நல்லா வெந்தும் வந்திருக்கு. அதே சமயத்தில் குழையவும் இல்லை பாருங்க. நமக்கு அந்த வேர்க்கடலையோட இதோட எப்போவுமே அப்படிதான். அது வந்து நம்ம எவ்வளோ இது வச்சாலும் நமக்கு வந்து அது குழையாது. இந்த வேர்க்கடலைலாம் இந்த சுண்டல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வெறுமை பிளெயினாகவும் வேக வச்சுட்டு அதை அப்படியே உப்பு போட்டும் சாப்பிட்லாம். இந்த வேர்க்கடலையை நார்மலாக அது வந்து நம்ம வேக வச்சு எப்போவுமே அந்த வேர்க்கடலை வந்து நமக்கு ப்ரோட்டீன்னு. ஸோ பசங்களுக்கும் அந்த மாதிரி எப்போவுமே நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம்னா அந்த வேர்க்கடலை ரொம்ப நல்லது. இதில் வேர்க்கடலையிலே சட்னி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணலாம். வேர்க்கடலையிலே நிறைய விதமான ஐட்டம்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்க. இப்போ 2 நிமிஷத்தில் அதை அணைச்சிடலாம். இப்போ ஒரு ஈஸியான ஒரு அருமையான ஒரு வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணதை நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும். வேறு என்ன டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னோட சேனலில் வந்து எல்லா சமையல் வீடியோஸும் நான் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ரைஸ்லேருந்து, வெரைட்டி ரைஸ்லேருந்து, பொரியல்லேருந்து எல்லாமே நான் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இப்போது பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு சிம்பிளான ஒரு அருமையான ஒரு வேர்க்கடலை சுண்டல் நீங்களும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்ன டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. பேச்சுலர் ரெசிபியில் இது வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அவங்க ஈவினிங் டயத்தில் காஃபி சாப்பிடும் போதோ இல்லை நைட்டு இல்லை மார்னிங்கில் நைட்டு டின்னராகவும் எடுத்துக்கலாம். இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இதை வந்து நம்ம சிம்பிளாக அவங்க இன்னும் இதுலேயே நான் குவான்டிட்டி பண்ணதுலேயே கொஞ்சம் இதில் பாதி பண்ணி அவங்க எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது பிரேக்ஃபாஸ்ட்டாக மார்னிங்கில் ஈஸியாக முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.